தமிழ் திரையுலகில் 1960 தொடக்கம் 70 காலகட்டங்களில் சினிமா துறையில் முன்னணி நடிகையாக வலம் வந்தவங்க தான் நடிகை பாணிஸ்ரீ. பாணிஸ்ரீயோட இயற்பெயர் ரத்னகுமாரி. இவங்க 1962ஆம் ஆண்டு பீஷ்மாங்கிற ஒரு தெலுங்கு திரைப்படத்தின் மூலமாகத்தான் சினிமா துறைக்கு அறிமுகமானாங்க. இதைத் தொடர்ந்து முன்னணி நடிகர்களான எம்ஜிஆர், சிவாஜி, நாகார்ஜுனான்னு நிறைய பேருடன் சேர்ந்து நிறைய திரைப்படங்கள் நடிச்சதும் இல்லாம பல மொழிகள்ல படம் நடிச்சிருக்காங்க. தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மலையாளம்னு நிறைய மொழிகள்ல படம் நடிச்சு கலக்கி வந்த ஒரு சிறந்த நடிகை தான் பாணிஸ்ரீ. இவ்வாறு பல படங்களில் நடித்து கலக்கி வந்த இவங்க கருணா என்கிற டைரக்டர் திருமணம் முடிச்சு இவங்களுக்கு 2 பெண் குழந்தைங்களும் 2 பசங்களும் பிறந்திருக்காங்க. அதுக்கப்புறமா 80களுக்கு பிறகு நிறைய படங்கள்ல அம்மா வேடத்துல நடிச்சிருக்காங்க. அந்த படம் நல்ல ஹிட் ஆயிருக்கு.